கார்த்திகேயன் இந்த டவுட் கேட்டிருந்தாங்கப்பா என்கிட்ட. ஒரு ஸ்டூடெண்ட், என்னோட ஸ்டூடெண்ட் கார்த்திகேயன் இந்த டவுட் கேட்டிருந்தாங்க. நான் இந்த டவுட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இதுல the மேஜர் ப்ராடக்ட் பி ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதுல ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பார்ப்போம். இதுல வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னா அல்கேன்ல இது நான் சொல்லி கொடுக்காதவங்களுக்கு சொல்றேன். பட் ஆக்சுவலா மினிமம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த பார்ட் இல்லாம பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். அல்கேன் அப்படின்னாலே ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் தான் நடக்கும். ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷனை தவிர்த்து வேற எதுலையுமே அது ரியாக்ட் பண்ண முடியாது. ரொம்பவே வந்து மந்தமான மாலிகல். அதனால என்னன்னா அல்கேன் கேட்டகரின்னு எடுத்துட்டா அதுல ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் தான் நடக்கும். ஆனா இங்க ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் நடக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான ரியேஜென்ட் கொடுக்கணும்? இப்போ ஒருவேளை புரோமின் போட்டிருந்தீங்கன்னா நீங்க சன்லைட்டோ இல்ல ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டரோ ஆட் பண்ணணும். இப்போ ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர்னா பென்சாயில் பெராக்சைடு. பென்சாயில் அப்படின்னா என்ன அர்த்தம்? C6H5 C டபுள் பாண்ட் O பென்சாயில் பெராக்சைடு. ஸோ இதான் வந்து C6H5 பென்சாயில் பெராக்சைடு. இது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர். இல்ல ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர் H2O2 போடலாம். பட் H2O2 போட்டிங்கன்னா வேற ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மேக்ஸிமம் H2O2 அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ பெர் ஆசிட் போடுவாங்க சில நேரங்களில். C டபுள் பாண்ட் OOH பெர் ஆசிட். இதெல்லாம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரீ ரேடிக்கல் ஆக்டிவ் ஸ்பீசிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆக்டிவ் ஸ்பீசிஸ் வச்சு நம்ம வந்து ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணிடலாம். பட் இங்கே என்ன பிரச்சனைனா இவங்க ஃப்ரீ ரேடிக்கல் ரியேஜென்ட்டே கொடுக்கல. அப்போ நம்மளுக்கு டவுட் வருது, என்னடா இது மேம் வந்து அல்கேன்ல ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் மட்டும் தான் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அப்படிதான் படிச்சிருக்கோம். பட் எப்படி இப்படி இதுல வந்து இந்த மாதிரி ரியேஜென்ட் போடப்போ ரியாக்ஷன் நடக்கும், அப்போ ப்ராடக்ட் வராது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் ஆக்சுவலா இங்க எடுத்துக்க போற அந்த ரியாக்டன் பாருங்க, ஜென்ரலா இங்க இருக்கிற கார்பன், இந்த கார்பன், இந்த கார்பன், எல்லா கார்பனும் என்ன ஹைபிரிடைசேஷன்ல வரும்? ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணாம எதுவுமே தெரியாது, திங்க் பண்ணாதான் உங்களுக்கு வரும். ஸோ திங்க் பண்ணிட்டீங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நீங்க வந்து என்னன்னா இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். எல்லாமே sp3 ஹைபிரிடைசேஷனோட ஆங்கிள் என்ன? 1 ரெகுலர் sp3 ஹைபிரிடைசேஷன் வித்தவுட் லோன் பேர் இருந்துச்சுன்னா 109.4 வரும் இல்லையா? 109 டிகிரி 4 மினிட்ஸ் வரும். பட் இங்க என்ன பிரச்சனைனா இது வந்து அப்படி இருக்க முடியாது. இந்த 3 கார்பனுமே, எந்தெந்த கார்பன், இந்த 3 கார்பனுமே பாவம் லிங்க்ல மாட்டிக்கிடுச்சு. அதனால இது என்னவா இருக்கணும் அப்படின்னா 60 டிகிரியில தான் இருக்க முடியும். ஸோ 60 டிகிரியில தான் இது வந்து ஆங்கிள் ஸ்ட்ரெயின் காட்டும். இங்க பாருங்க 109 இருக்க வேண்டியது இடம் 109 ஏன் இருந்துச்சு அப்படின்னா தள்ளி தள்ளி வச்சாதான் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி 109 இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன பிரச்சனை ஆயிருச்சு இங்க அப்படின்னா இந்த 109க்கு இருக்க முடியாம, தட் மீன்ஸ் இந்த 109க்கு இருக்க முடியாம இந்த ரிங் வந்து ஸ்ட்ரெயினை ரொம்ப கொடுக்குது. இதுக்கு பேரு ரிங் ஸ்ட்ரெயின்பா, ரிங் ஸ்ட்ரெயின். ரிங் ஸ்ட்ரெயின். இப்போ இந்த ஸ்ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா இங்க பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்னன்னா இது வந்து அந்த இடத்துல ஹோல்ட் ஆக முடியாது. அப்ப என்ன, ஏதாவது ஒரு ரியேஜன் வந்து லைட்டா டிஸ்டர்ப் பண்ணாலே ரியாக்ட் ஆயிரும். ஜென்ரலா அல்கேன் வந்து ரியாக்டிவ் கிடையாது. பட் இங்க வந்து இந்த ரியேஜென்ட் லைட்டா டிஸ்டர்ப் பண்ண போது ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நடக்கும்ப்பா. இங்க Br பிளஸ் Br மைனஸா அந்த Br போய் என்ன செஞ்சிரும்னா ஒரு பார்ட்டை இந்த ஒரு, அதாவது இந்த ரிங்கை உடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரிங் வந்து ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு பார்ட்ல போய் Br பிளஸ் ஆட் ஆகுது அப்படின்னா இன்னொரு பார்ட்ல போய் Br மைனஸ் ஆட் ஆயிரும். அவ்வளவுதான்டா, ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த Cல CH3 ஆல்ரெடி இருக்குப்பா. இந்த Cல வந்து ஒரு H இருக்கும் இல்லையா? ஸோ 3 பாண்ட் தான் இருக்கு. ஸோ CH, இப்போ Br வந்து ஆட் ஆயிருச்சு, ரிங்கை உடைச்சு. அப்போ ரிங்கு உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த CH2 அப்படியே இருக்கு. நான் ரிங்கு உடையுதுங்கிறத காட்டுறதுக்காக தான் இப்படி சுத்தி சுத்தி எழுதுறேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிடணும். CH Br, அடுத்து இங்க CH3 எப்பயும் போல இருக்கு. ஸோ ரிங்க உடச்சிருக்கோம் அப்படிங்கறத காட்டுறது தான் இப்படி எழுதுறேன். உடனே வந்து இது இப்படி எழுதுனா எப்படி மேம் IUPAC கொடுங்க? நீங்க IUPAC பண்ணணும்னா இதை ஸ்ட்ரைட்டா எழுதிக்கோங்க. பட் ஆனா எப்படி இருந்தாலும் IUPAC எழுதுறதுக்கு பழக்கப்படணும். இப்ப பாருங்க இந்த இடத்துல இது வந்து என்ன இதுல வருதுன்னு பாருங்க. லாங் செயின் 1 2 3 4 5 லாங் செயின் எடுத்தாச்சு. 1 2 3 4 5. ஸோ இதுல செகண்ட் பொசிஷன்லயும் ஃபோர்த் பொசிஷன்லயும் புரோமின் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா 2,4 டைப்ரோமோ பென்டேன். டைப்ரோமோ பென்டேன். யா, அவ்வளோதான்டா, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? தேங்க்யூ கார்த்திகேயன், உங்க டவுட் வந்து நல்லா இன்டெலெக்சுவலா இருக்குப்பா, பெருமைப்படுறேன். தேங்க்யூ.